வெல்கம் டு நம்ம இ-சேவை சேனல். நம்ம இ-சேவை சேனல் என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் ஷாப் ரிசல்ட் வந்து ஒரு மாவட்டமா வந்துட்டுருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த மாவட்டம் வந்திருக்கு. அது எந்த மாவட்டம், என்ன டீட்டெயில்ன்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம்ம இ-சேவை சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் சொல்லக்கூடிய தகவல் மூலியமா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டில வந்து 38 மாவட்டம் இருக்கு. இப்போ வந்து 5வது மாவட்டமா ரேஷன் ஷாப் ரிசல்ட் வந்து வெளியா இருக்கு. ஆ இப்போ வந்து 5வது மாவட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையில வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதோட டீட்டெயில் தான் இப்ப திருவண்ணாமலையில வந்து பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையில வந்து ப்ரொவிஷனல் லிஸ்ட் வந்து வெளியாயிருக்கு. லிஸ்ட் வெளியானவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மெயில் மூலியமாவும், ஃபோன் மூலியமாவும் உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் மூலியமாவும் வெளியாயிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 118 பேர் வந்து செலக்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து திருவண்ணாமலை மாவட்டம்ன்றது பெரிய மாவட்டம் தான். இதில நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கும்போது, அ ரேண்டமா செலக்ட் பண்ணியிருப்பாங்களா? எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம வந்து கண்டே பிடிக்க முடியாது. இதில இருக்கிற சொல்யூஷன் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தற்காலிகமா செலக்ஷன் லிஸ்ட்ல தான். இப்போ வந்து உங்களோட டாக்குமெண்ட்ல வந்து ஏதாச்சும் பிரச்சனை இருக்கு அப்படின்னா, உங்களோடது வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து கேன்சல் செய்யப்படும் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. அதனால வந்து இங்க வந்து செலக்ஷன் ஆணையர்கள் வந்து தற்காலிகமானது தான். விஜயகுமார்ன்றது வந்து இப்ப டாப்ல இருக்காரு. அ இது வந்து அப்ளிகேஷன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, சீனியர் வைஸ்ல வந்து இருக்குது. சீரியல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பரு, கேண்டிடேட் நேமு, டேட் ஆஃப் பர்த் வந்து இதில குடுத்துருக்காங்க. இதில வந்து நம்ம ஒண்ணொண்ணா செக் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஏஜ்கள் வந்து இப்ப எவ்வளோ இருக்கும் அப்டின்னா, 1979 என்னமோ ஒண்ணு இருந்துச்சு. 76 இங்க பாருங்க ஆண்டோனி தாஸ்ன்றவரு 1976ல வந்து குடுத்துருக்காரு. இவரு ஒரு வேள எக்ஸ் ஆர்மி இருக்கலாம், இல்லன்னா ஊனமுற்றோர் இருக்கலாம். இந்த மாரி ஏதாவது சில ஒண்ணுல வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள போயிருப்பாரு. கண்டிப்பா இல்ல டைரக்ட்டா இப்ப தான் போறாராம் அப்டின்னாலும் சந்தோஷம். 74 சரவணன் அப்டின்றவருக்கும் வேலை கிடைச்சிருக்கு. இப்போ வந்து இல்ல பேக்கரா இருந்துட்டு சேல்ஸ்மேனா போனாரான்னு தெரியல. இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருந்துட்டு. கண்டிப்பா இந்த மாரி கிடைச்சவங்களுக்கு கிடைச்சிருக்கு. 2004லும் கிடைச்சிருக்கு. 2005லயும் வந்து வேலை கிடைச்சிருக்கு. நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு வாய்ப்புன்னு தான் சொல்லணும். 118 பேருக்கு வந்து ரேஷன் ஷாப் வேலை வந்து வெளியாயிருக்கு. மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். கண்டிப்பா வந்து இந்த வீடியோ வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அதே மாரி உங்க மாவட்டத்திலயும் இந்த வாரத்தில வரதுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். ஒரு சில மாவட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, உடனடியா ரிலீஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் வந்து சாத்தியக்கூறு இருக்கு. அ திருவண்ணாமலை மாவட்டம் இன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு தான் சைன் ஆயிருக்கு. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய சந்தோஷம். அடுத்து வந்து ப்ராசஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றது, நான் ஆல்ரெடி நம்ம இ-சேவை சேனல்ல இப்போ நம்ம இ-சேவை சேனல்லே வந்து நம்ம வந்து போட்டிருப்போம். இருங்க ஒரு நிமிஷம். ஜாயினிங் ப்ராசஸ் வீடியோன்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்க. ரேஷன் ஷாப்ல வந்து எப்படி வந்து ஜாயினிங் பண்ண முடியும்? ரிசல்ட்ட வந்து உங்களுக்கு சொல்றேன். இப்போ ரிசல்ட் வந்து உங்க பேர் வந்து இதில இருந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து எப்படி வந்து செலக்ஷன் இந்த ஜாயினிங் பண்ணணும் அப்படின்றது இந்த வீடியோ இருக்கு. கண்டிப்பா பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நெறைய நெறைய வீடியோ வந்து நம்ம சேனல்ல வந்து தொடர்ந்து போட்டிருப்போம். உங்க ஆதரவு வந்து கண்டிப்பா குடுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கலாம். நம்ம இ-சேவை சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.